வேளையில நாம் எழுந்து நின்று வானத்தையும் பூமியும் நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். இந்த கால வேளையில நம்மை காண்கிற தேவனை, நமக்கு சமாதானத்தை தரும் தேவனை, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும் தேவன், விடுவிக்கிறவர், விடுவிக்கிற தேவனை, நாம் உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை, நாம் உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு இந்த கால வேளையில நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்ப்போமாக. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னார். மறு உத்தரவு தருவார் என் ஜனமே. இந்த கால வேளையில நாம் பேசுகிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இந்த கால வேளையில உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரை, ஆண்டவரை, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க. உலர்ந்து போன ஆண்டவரை சரீரங்களை நீங்க உயிர்ப்பியுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை, ஓ ஷகல்லகதுரபகதுடா, ஆவியானவரை, ஆவியானவரை, விடுவிக்கிற தேவனை, விடுவிக்கிற தேவனை, விடுவிக்கிற தேவனை, அப்பா பிதாவே, இந்த கால வேளையில ஆண்டவரை, பெரிய தேவனே, பெரியவரே, நீரே பெரியவர், நீரே விடுவிக்கிற தேவன். இந்த கால வேளையில கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உண்மையாக கூப்பிடுகிற உள்ளத்துல நீ வந்து விடுகிற தேவன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். நம் இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தினால் கர்த்தர் நம்மளை உயர்த்தி கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பாடி ஆண்டவரை துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், உம்மை நாங்கள் பாடி துதிக்கிறோம். அப்பா நீ நல்லவர். அப்பா பிதாவே, ஐயா இந்த கால வேளையில ஆவியானவரே ஆராதனை பகுதியை ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தாங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதயத்துல என்ன வேண்டிக் கொண்டு வந்தார்களோ, எது எதுல விடுதலை இல்லையோ ஆண்டவரை நீ விடுவிக்கிற தேவனாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ விடுவிப்பீராக. ஓ மகிமை சகல்லகதுரபகதுடா, இசகடகதுடமாதுரபகதுடா. ஆவியானவரே, ஆவியானவரே, விடுவிக்கிறவரே, விடுவிக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. பிரசன்னத்துக்காய் நன்றி, வல்லமைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அப்பா நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர். அப்பாமை துதிக்கிறோம் இயேசுவே. நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். இடைவிடாமல் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய விடுவிப்பார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம்.
அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நீ நல்லவர் அப்பா. இயேசுவே, இந்த பூமியிலே நீர் ஒருவரே நல்லவர், நீரே உண்மையுள்ளவர், நீர் ஒருவரே ரட்சிப்பாய் இருக்கிறேன். ஆமென். விடுவிக்கிறவரே, ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும் கர்த்தாவே துதிக்கிறோம். ஓ சிகட கட்ட பக்கத்து பலக்கத்து பிரமணத்து பக்கத்து ஆதிர பக்கத்து மானி ஆதிர பலக்கத்துடா சிகட டட பக்கத்துடா. ஹalleluya. ஒரு மாதடா வாடா குதிரடா குதிரடா வாடா குதிரை. நினைக்கிறதானே என் பிள்ளையே, உன்னுடைய துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறாய். ஒரு மாதடா வாடா குதிரை, உன்னுடைய துக்கத்தையும் வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு மாதடா வாடா குதிரை, இன்றைய தினத்திலே உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என் ஜனமே. ஹalleluya. ஆமென் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷம், உங்க துக்கங்கள் இந்த கால வேளையில் அவர் நீக்கிக் கொண்டிருக்கிறார். உன் பாரத்தெல்லாம் கர்த்தரிடம் நீ இறக்கி வை. அதே மனமே கலங்காதே, கலங்காதே. ஆமென் ஆமென். நீ கலங்காதே மகளே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். புதியன செய்திடுவார் இன்றை நீ காண்பாய், இன்றை நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம் என் மனமே, நீ கலங்க வேண்டாம் வேண்டாம். கலங்கிடவே நீ கலங்காதே, திகையாதே. ஹalleluya. உலகத்தில் உள்ளவனை நம்மில் இருக்கிறவர் பெரியவர், கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலையை மறந்து கர்த்தரை ஆராதி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி தட்டி, கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தின் உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியை தாங்க என்று நீ கேட்பாயாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹalleluya. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஓ மகிமை. ஹalleluya ஹalleluya. கர்த்தரை தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, ஆவியானவர் பலமாய் பலமாய் உனக்குள்ள இறங்குவார், பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்திலும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. ஹalleluya. கடைசி நாளில் ஆண்டவரே, இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க அப்பா. ஹalleluya. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொன்னீங்க அப்பா. ஹalleluya. உம்முடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவரே மாமிசமான யாவர் மீதும் இந்த கால வேளையில் ஊற்றுவீராக. ஓ மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். தோளின் தீட்டும் வல்லமை
உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, இதோ மாம்சமான யாவர் மீதும் உம்மாவியை ஊற்றுவேன் என்றே. இதோ மாம்சமான யாவர் மீதும் உம்மாவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஆமென் ஆமென். வாலிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி தேவ வல்லமை. அல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, ஆவியானவரே, இயேசுவே, தேவ அக்கினியை போடுங்க. ஆவியானவரே, ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் அந்தகாரத்தின் கிரிகளை தேவ அக்கினி கர்த்தாவே எரிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தீய கிரியைகள் எரியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, தீய கிரியைகள் எரியட்டும். சிவட கத்துற பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி 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 கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. விடுவிக்கிற தேவன மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு ஆவியானவருக்கு நாம் உள்ளத்துல இடம் கொடுப்போமாக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார். ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை. ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த ஆராதனை பகுதியில கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, நானே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். என் ஜனமே, நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். இந்த சத்தம் இயேசுவின் செவிகளில் விழுந்தது. அவர் தேடி போனார், கண்களை திறந்தார், பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக் கொண்டான். இந்த கால வேளையிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா. நீ மனுஷரை நோக்கி கூப்பிட்டானே வெட்கப்பட்டு போய் விடுவாய். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நீ கேட்டுக்கொண்ட காரியத்தை அவர் தருவார். என் ஜனமே, ஹல்லேலூயா. உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படியாக கர்த்தர் வருகிறார். இயேசுவின் நாமத்தை எவர் ஒருவர் அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். இந்த கால வேளையில எத்தனை பேர் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசமாய் இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் எனக்கு தருவார், எனக்கு தராம யாருக்கு அவர் தர முடியும்? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளைப்பா, ஆண்டவர் இந்த காரியம் இப்பொழுதே எனக்கு தர வேண்டும். நம்ம அப்பாட்ட அப்படி உரிமையுடன் கேட்க வேண்டும். அவரே தருகிறதை கேளுங்கள், அப்போ கொடுக்கப்படும் சொன்னீங்களே. பரிசுத்த ஆவியை தர அவர் வல்லமை உள்ளவர், நன்மையானதை தர அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை அதிசயங்களை காண செய்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய தேவன்.
ஹல்லேலூயா. அவர் என்னை விடுவிக்க கூடும் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர் என்னை விசுவாசித்தால் நீ அவருடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து அவரது பூமிக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் செய்த பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். நீ என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தால் நீ உண்மையாகவே நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மீட்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. இந்த கால வேளையில் ஆண்டவரே நீ விடுவிக்கிற தேவனா இருக்கீங்க என்று அவரை நோக்கி நீ உரிமையோடு நீங்க கேளுங்க. உங்க துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என் ஜனமே, இந்த கால வேளையில நீ பாரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாய் பிள்ளைகளை ஆதரிப்பதை போல தேற்றுவதை போல நம்முடைய தேவன் அவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென். நாம் கொடுக்கப்பட்ட இந்த ஆராதனை பகுதியை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஆமென். உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம், ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டால், கர்த்தாவே இறங்கும் என்று நீ கூப்பிட்டால், கர்த்தாவே நீங்க எங்க இருக்கீங்க, ஆண்டவரே நீ விடுவியும் என்று நீ கூப்பிட்டால், இதோ மகளே மகனே நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று மறு உத்தரவு உன்னை நோக்கி வரும். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் கரங்களை தட்டி தட்டி ஆமே இந்த வார்த்தையை அறிக்கை செய்வோம். ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட ஓ மகிமை ஐயா சகல கத்துரோ ஓ மகிமை ஸ்ரீமாதுட பக்கத்துட பலக்கத்துட மனதுட பக்கத்துட. ஹல்லேலூயா. இயேசுவே என் தேவனே என் ராஜாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மையாக கூப்பிடுவரின் உள்ளத்தில் நீங்க வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை, காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள்.
வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சம் வரட்டும், இருள் நீங்கி போகட்டும். உள்ளில் வரும் பொழுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வரட்டும். வீசுது, ஆண்டவரே, அந்தகாரம் மாறுது. இருள் நீங்கட்டும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதயத்தில் ஆளுகை செய்கிற அந்தகாரத்தின் கிரிகள், இருளின் கிரிகள், ஆண்டவரே, வெளிச்சமாய கர்த்தர் நீ வந்து உதிப்பீராக. ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் ஒவ்வொரு சரீரத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்க. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நமது கால வேளையிலும் கூட நாம் பேசுகிற தேவன, நம்மை காண்கிற தேவன, நமக்கு சமாதானத்தை தரும் தேவன, நம்மை அவர் உள்ளங்கைகளில வரைந்திருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே நீ எங்க இருக்கீங்க கூப்பிட்டா நான் அந்த மறு உத்தரவு வரும். அதுதான் ஜீவன் உள்ள தேவன், நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஆகவே நாம் எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் என் ஜனமே. அவர் நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனா நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். உன் பாவங்களின் அறிக்கை செய்தா மாத்திரமே உன் இதயமாகிய உள்ளத்துல வந்து அவர் வாசம் செய்ய முடியும். அவர் யாரும் சேரக்கூடாத பரிசுத்தத்தில் வாசம் செய்கிறார். அவர் பாவம் அறியாத தேவன். தன் குறைகளை பாவங்களை அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெறுவான் என் ஜனமே. ஹல்லேலூயா. இந்த பூமியில நாம் வரும்பொழுது எதுவுமே கொண்டு வந்ததும் இல்லை, போகும் பொழுதும் எதுவுமே நாம் கொண்டு போவதும் இல்லை என் ஜனமே. இந்த பூமியிலே இருக்கும் நாள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் நாம் செய்ய ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருப்போமாக. அந்த பூமியில ஆத்தும ஆதாயம் செய்து நம்மளையும் காத்து கொண்டு நாம் பரிசுத்தத்திலையும் வேத வார்த்தைகளிலும் வேதத்திலும் ஜெபத்திலும் நாம் சரியாக நாம் தரித்திருந்து இந்த பூமியில வந்து நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. அதில் சிங்கி யார் அடிக்கிறது வாங்கி வைங்க. ஆராதனை பகுதியில நாம் ஒருநலப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் இருக்கிறது என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு அவர் சீக்கிரம் வரப்போகிறார். முதலாவது முறையாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார் என் ஜனமே. அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இரத்தம் என்பது உயிர் ஜீவனை குறிக்கிறது. ஆகவே வந்து இந்த வேளையில கூட அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஒரு மனிதனுக்கு இரத்தம் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியாது. ஒரு தண்ணீர் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியாது. ஆகவே நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தமாகிய உயிரை ஜீவனை நமக்கு தந்தார் அல்லவா? தண்ணீர் ஆகிய ஆரோக்கியத்தை நமக்கு தந்தார் அல்லவா? எத்தனை பேர் இந்த கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே எனக்கு என்ன எதற்காக இந்த பூமியில தெரிந்தெடுத்தீங்களோ அது மட்டும் உம்முடைய சித்தம் மட்டும் என்னை நிறைவேறட்டும் என்று நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது வெளிப்படுவதற்கு நாம் வேண்டிக் கொள்வோமாக.
ஹல்லேலூயா. நீ இருதயத்தில் வேண்டிக் கொண்ட இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாகவே அருள் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நான் உந்தன் பிள்ளை என்றோ. நாங்கள் உங்களுடைய பிள்ளை அப்பா. நான் உந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீதானே. நல்ல ஹல்லேலூயா. நீதானே. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் வலது கரத்தை அசைத்து ஆராதனை, ஆராதனை. ஆராதனைக்குரிய தேவன். துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதி இன்னைக்கு ஆசீர்வதித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதி இன்னைக்கு ஆசீர்வதித்து தந்தபடியால் ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசின ஆண்டவரை தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை மீதியான பகுதியெல்லாம் ஆவியானவரே கர்த்தா ஒவ்வொரு பகுதியிலும் வல்லமை தொடர்ந்து வெளிப்படட்டும். நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நீ விபிஎஸ் இருக்கிறதுனால எல்லாரும் உட்காருவோம். விபிஎஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து முடிக்கணும். ஆகவே வந்து சாட்சி சொல்றவங்க சுருக்கமா வந்து ஒரு ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு சொல்லலாம். சாட்சி சொல்றவங்க சீக்கிரம் வந்து சொல்லுங்க, நேரம் இல்லை. இந்த வருகிற நாட்களில் சாட்சிகளாக அநேகரை கர்த்தர் தாமே எழுப்பணும். பாதி வெக்கப்படுறாங்க, வேற ஒன்று வெக்கத்தை கர்த்தர் தாமே எடுத்து போடுவாராக. தொடர்ந்து நாம் எல்லாரும் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த 3 நாள் இங்க தங்கியிருக்கும்போது எனக்கு பரலோகத்துல இருந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு நிம்மதி. வீட்டுல எவ்வளவோ பாரங்கள் கவலைகள் எல்லாமே வந்து மனசை போட்டு துக்கப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த 3 நாள் இங்க தங்கி இருக்கும்போது ஒரு பரலோகத்துல இருந்த மாதிரி இருக்கு. அப்ப இங்கே எப்படின்னா, ஆனா ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு ஒரு சந்தோஷம் இங்க இருக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது, அதான் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. நான் வீட்டு இங்க வந்து தங்கி இருந்து பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏசப்பா கோடான கோடி நன்றி, ஸ்தோத்திரம்பா ஏசப்பா ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எங்களை ஏசப்பா கூட்டிட்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இங்கே வரணும்னே நினைக்கல. ஆனாலும் அக்கா திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நேற்று கிளம்பணும்னு நினச்சேன். நேற்று சில சூழ்நிலையினால கிளம்பல. இந்த சார் கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால நாங்கள் யோசித்தோம். ஆனால் முதல் கண்ணு பண்ணியிருக்கும்போது அவங்க வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று அங்கே போனதுனால காற்று வெயில் பட்டதுனால அப்படி இருக்குதோன்னு நினச்சோம். ஆனால் ஏசப்பா அடுத்த கண்ணில் எந்த வலியும் இல்லாதபடி அழைச்சிட்டு வந்தார். நான் 8 மணிக்கே சர்வீஸ்க்கு வந்துடணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து 7 மணிக்கு கிளம்புனோம். அந்த எதிரப்பட்டி பக்கத்தில் மாட்டு ரைஸ்ன்னு சொல்லி 1/2 மணி நேரம் அதில் நிற்பாட்டி போட்டாங்க. நான் ஏசப்பா எப்படியாவது சர்வீஸ் போயிடணும், எனக்காண்டி எப்படியாவது கூட கொஞ்சம் நேரம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் ஜோ பண்ணிகிட்டே வந்தேன். ஏசப்பா இந்த சர்வீஸில் எங்கே கொண்டு சுகத்தோடு வர கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சாட்சி சொன்ன ஒவ்வொருவரையும் கத்தர் அவங்கள பாதுகாக்க முடியாது. அநேக சாட்சிகளை கத்தர் இந்த இடத்துல எழுப்ப முடியாது. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதிகளை நாம் வாசிக்கலாம். ஜெபராஜ் சார் வாங்க. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 92. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரே நீர் துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புகள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தலும். ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.
கர்த்தர் நம்ம கொடுத்த சங்கீத பகுதிகளுக்காக நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் ஒரு பாடலை பாடமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அங்கங்கே இருக்கிற பிள்ளைய அமைதலோடு தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த மீதியான பகுதியில் ஆவியானவர் நடத்தி தர வேண்டும். தொடர்ந்து அந்த ஒரு காணிக்கை பாடும் பொழுது வந்து வரிசையாக கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்ணமாக நாம் செலுத்தலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே